அனைத்து தமிழுலகளுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் 2025 ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் தேதி பிரதமை திதி உத்திரம் நட்சத்திரம் கூடிய நாளில் பங்குனி மாதம் பிறக்கிறது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு பகவான், மீனத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரன் மற்றும் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. பங்குனி மாதத்தில் சூரியன் மீன ராசியில் பயணம் செய்வதால் மீன மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த மாதத்தில் தான் இலைகளை உதிர்த்த தாவரங்கள் துளிர்க்க ஆரம்பித்து பசுமையாக மாறுகிறது. இது வசந்த காலத்தின் தொடக்கமாக உள்ளது. சிவபெருமான் பார்வதியை கைத்தலம் பற்றிய மாதம் என்ற சிறப்பை பெறுகிறது. தெய்வீக திருமணங்கள் நடைபெறும் இந்த மாதத்தில் பல திருவிழாக்கள் உள்ளன. அவை என்ன என்று பார்க்கலாம். சிவனின் மைந்தன் முருகப்பெருமானுக்கு தேசமெல்லாம் கொண்டாடப்படும் உத்தர பெருவிழா பங்குனி மாதத்தில் நடைபெறும். அந்த நாளில் கந்த பெருமானை சிந்தையில் நிறுத்தி வழிபட்டால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். ராமபிரான் சீதையை மணந்து கொண்டதும், மீனாட்சியம்மன் சொக்கநாதரை மணந்து கொண்டதும் தன் நெற்றிக்கண் பார்வைப்பட்டு சாம்பலாகி போன மன்மதனை ரதியின் வேண்டுதல் படி சிவபெருமான் உயிர்ப்பித்து தந்ததும் இந்த நாளில்தான் என்று புராணங்கள் சொல்கிறது. தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாள் பங்குனி உத்திர திருநாள் ஆகும். அந்த இனிய நாள் இந்த வருடம் பங்குனி மாதம் 28ஆம் தேதி 11/4/2025 வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. அன்றைய தினம் முருகப்பெருமானை முறையாக வழிபட்டால் தங்கு தடைகள் தானாக விலகும். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறும். கார்காலத்தில் விளைந்த நெல்லை அறுவடை செய்து உரலில் குத்தி அரிசியாக்கி பொங்கல் வைத்து பெண்கள் மேற்கொள்ளும் விரதம் காரடையான் நோன்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாதத்தில் பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள். பங்குனி மாத தேய்பிறையில் வரும் ஏகாதசிக்கு விஜயா ஏகாதசி என்று பெயர். இதில் விரதம் இருந்தால் தொழில் இடையூறுகள், எதிர்ப்புகள், போட்டி பொறாமைகள் விலகும். எந்த காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். ஸ்ரீ ராமபிரான் இந்த விரதத்தை அனுஷ்டித்து ஆற்றல் பெற்ற பின்னர்தான் ராவணனை வென்று சீதையை மீட்டதாக இதிகாச வரலாறு கூறுகிறது. பங்குனி 1 முதல் பங்குனி 3 வரை மீனராசியில் புதன் நீச்சம் அடைகிறார். பங்குனி 4 முதல் பங்குனி 26 வரை கும்பராசியில் புதன் வக்ரம் அடைகிறார். பங்குனி 24ஆம் தேதி கடகராசியில் செவ்வாய் நீச்சம் அடைகிறார். பங்குனி 27 முதல் பங்குனி 30 வரை மீனராசியில் புதன் நீச்சம் அடைகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாருங்கள். மகர ராசி அன்பர்களே, பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். எப்போதும் ஏதாவது ஒரு யோசனையிலேயே இருப்பவர், பிறரிடம் வளைந்து கொடுத்து தன் காரியத்தை சாதித்துக் கொள்ளும் சுயநல குணம், தீயோர் நட்பு தேனாய் இனிக்கும், நல்லோர் நட்பு நஞ்சாய் இருக்கும். நிலையான நல்ல நண்பர்கள் உறவுகளை அருகில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். தீய செயல்களை மறைமுகமாக செய்வீர்கள். பிறருக்கு அறிவுரை கூறுவீர்கள், ஆனால் அதை நீங்கள் கடைபிடிக்க மாட்டீர்கள். தனக்கு பிடித்தவர்கள் வீட்டில் உண்பதும் தனக்கு பிடித்த மாணவர்களிடம் மட்டும் பழக்கம் வைத்துக் கொள்பவர்கள். அடிக்கடி மனம் மாறும், மனம் சோர்வு அடையும். நன்மை தீமை அறியாமல் மனம் போன போக்கில் வாழ்பவர். மனைவி மகள் குழந்தைகள் மீது மறைமுக பிரியம், மனைவி மகள்களால் காப்பாற்றப்படுபவர். பெண்கள் மீது அதிக மோகம், விருப்பம், பணம், உறவுகள், நட்பு, பதவி, தொழில் இவைகளை தக்க வைத்துக் கொள்ள முடியாதவர்கள். தனக்கு நிகர் யாரும் இல்லை என்ற எண்ணம், தானும் சிரமப்பட்டு தன் குடும்பத்தாரையும் சிரமப்படுத்தி வாழும் மகர ராசி அன்பர்களே. பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் மீன ராசியில் புதன் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் நீச்சம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான் என்றாலும் பாக்கியஸ்தானத்திற்கு அவர் அதிபதியாவதால் சில காரியங்கள் முடிவடைவதில் தாமதங்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகளில் தாமதங்கள் உருவாகும். வாகன பழுதுகளால் வாட்டம் உண்டு. வரவை விட செலவு அதிகரிக்கும். வழக்குகளும் வாய்தாக்களும் வந்து கொண்டே இருக்கும். தசா புத்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது மன அமைதிக்கும் வருமானத்திற்கும் வழி பிறக்கும். பங்குனி 4ஆம் தேதி புதன் கும்பராசிக்கு வக்ர இயக்கத்தில் வருகிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் தனஸ்தானத்திற்கு வரும்பொழுது பணி நீக்கம் செய்யப்படுவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உள்ளது. உத்தியோக மாற்றத்தை விரும்புவர்களுக்கு உயர் பதவியுடன் கூடிய மாற்றங்கள் வரலாம். இதுவரை கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது முடிவிற்கு வரும். உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும். குருவின் பார்வை கை கொடுப்பதால் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். பொது வாழ்வில் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும்.
பங்குனி 27ஆம் தேதி புதன் மீண்டும் மீனராசிக்கு செல்கிறார். அங்கு நீச்சம் பெற்று சூரியனோடும் சுக்கிரனோடும் இணைந்து சஞ்சரிப்பதால் புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுகிறது. அது மட்டுமின்றி நீச்சபங்க ராஜயோகமும் உருவாகிறது. சகாயஸ்தானத்தில் இத்தகைய யோகங்கள் ஏற்படுவதால் எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். தாமதப்பட்ட காரியங்கள் தடையின்றி முடிவடையும். கரைந்த சேமிப்பை ஈடுகட்டுவீர்கள். வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரும் தகவல் வந்து சேரும். மீனத்தில் உள்ள சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உச்சமும் வக்ரமும் பெறுவதால் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம். பூர்வீக சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து கொள்வதில் அண்ணன் தம்பிகளுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். தொழில் பங்குதாரர்களால் தொல்லை உண்டு. நினைத்தது நிறைவேறவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாகலாம். சங்கிலி தொடர் போல் கடன் சுமை வந்து சேரும். பங்குனி 24ஆம் தேதி கடகராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு நீச்சம் பெறுகிறார். 4 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. தாயின் உடல் நலத்தில் பிரச்சனைகள் உருவாகும். வாங்கிய சொத்துக்களால் வில்லங்கங்கள் ஏற்படும். தொழில் பங்குதாரர்கள் விலகிக் கொள்வதாக சொல்லி அச்சுறுத்துவர். வெளிநாட்டு முயற்சியில் தாமதங்கள் ஏற்படும். கடன் சுமையின் காரணமாக கட்டிய வீட்டை விலை பேசும் சூழல் உருவாகலாம். உத்தியோகத்தில் சக பணியாளர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்களின் ஜென்ம ராசி மகர ராசி ஆகும். தனம், வாக்கு, குடும்பம், பாக்கியம், ஆபரணம், செல்வம், சந்தோஷம், குடும்ப ஒற்றுமை, நோய் இவைகளை குறிப்பிடும் 2ஆம் இடம் கும்ப ராசிக்கு ஆட்சி கிரகமான சனி பகவான் கடந்த 7.5 வருடங்களாக ஏழை சனியாக இருந்து பலன் தந்து இப்போது சகோதரம், உடன் பிறந்தவர்கள், காரிய வெற்றி, ஆணடிமை, போஜனம், இசைமேல் பிரியம் இவைகளை குறிக்கும் 3வது ராசியான மீனத்திற்கு கோச்சார நிலையில் ராசி மாறி வந்துள்ளார். மகர ராசிக்கு 1, 5, 9வது திரிகோண ராசியான மகரம், ரிஷபம், கன்னி இவை மூன்றும் சூரியன், சந்திரன், செவ்வாய் கிரகங்களுக்குரிய நட்சத்திர மண்டலத்தில் அமைந்துள்ளது. மகர ராசி அன்பர்களே, உங்களின் தொழிலை பற்றி பார்க்கலாம். ஏழை சனி காலத்தில் தொழில் நிர்வாகத்தில் பல குழப்பங்களையும் மாற்றங்களையும், தொழில் சீர்திருத்தம் என்று பல தவறான செயல்களையே உங்களை செய்ய வைத்து பணப்பிரச்சனை, கடன், மனதில் இனம் புரியாத பயம், காரியம் செயல்களில் தடை, எவ்வளவு வருமானம் பணம் வந்தாலும் விரயமாகுதல் போன்ற அனைத்திலும் நன்மை கிடைக்காத நிலையில் வாழ்ந்திருப்பீர்கள். மீனராசிக்கு வந்து அமர்ந்துள்ள சனி பகவான் தன் விருப்பம் போல் செயல்பட முடியாமல் தடுத்து உங்களை சரியான பாதைக்கு கொண்டு வர பாடுபடுவார். 8 வருடங்களுக்கு முன்பு உங்கள் தொழில் நிர்வாகம் எப்படி இருந்ததோ அந்த நிலையை யோசித்து நீங்கள் உருவாக்கி செயல்பட்டால் பல பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். பணம், கடன் பிரச்சனையை நீக்கிவிடலாம். தொழில் மேன்மையடையும். செவ்வாய் கிரகம் சகோதர, சகோதரிகள், பெண்களால் கணவரையும் குடும்ப உறவுகளில் குறிப்பிடுகின்றது. உங்கள் சகோதரத்தாலும் மனைவியாலும் நன்மைகள், உதவிகள் உண்டாகும். சகோதரர்கள், பங்காளிகள், கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி உறவு பலப்படும். அவர்கள் உதவியால் தொழில், உத்தியோக உயர்வை அடைவீர்கள். அவர்கள் தரும் ஆலோசனைகள், செயல்பாடு உங்களை உயர்த்தும். சகோதரம், மனைவி அதிர்ஷ்டம் உங்கள் இப்போது காப்பாற்றும். பூமி, விவசாயம் பலன் தரும். வாகனங்களில் செல்லும் போது கவனம். விபத்து, இரத்த காயம், அறுவை சிகிச்சை செய்ய நேரும். சனியின் 10ஆம் பார்வை உங்கள் மகர ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானமாக விருச்சிக ராசியில் பதிகிறது. விருச்சிக ராசி 11ஆம் இடம் நீங்கள் செய்யும் தொழில், வியாபாரம், உத்தியோகம், நிலம், விவசாயம், பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரும் வருமானம், தொழில் சம்பந்தமான லாபம், நஷ்டக்கடன் போன்றவைகளை விருச்சிக ராசியின் ஆட்சி கிரகமான செவ்வாய் தான் தீர்மானிப்பார். மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம். இம்மாதம் அனுமன் வழிபாடு ஆனந்தம் தரும்.